வணக்கம் மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நமது விவாத நேரம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விவாதத்திற்கான பொருள், திமுக ஆட்சியில் ரூபாய் 4.5 லட்சம் கோடி ஊழல் என அதிமுக புகார், நீதி விசாரணை நடத்த ஆளுநரிடம் இபிஎஸ் நேரில் கோரிக்கை, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க அதிமுக பிஜேபி கூட்டு வியூகமா, முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கையில் மந்தம் ஏன் காங்கிரஸ், நெருங்கும் தேர்தலும் அதிரடி நகர்வுகளும் நெருக்கடியில் தலைவர்களும் என்பது குறித்த தலைப்பில்தான் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக நம்மோடு இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர் திரு பொதிகை சாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்ந்த செங்கை பத்மநாபன் அவர்கள். வணக்கம். இறுதியாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய வலதுசாரியை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். சார், டிஎம்கே கிட்ட இருந்தே என்னுடைய முதல் கேள்வி ஆரம்பிக்கிறேன். பகிரங்கமாக 4.5 lakhs crores உங்கள் மீது குற்றச்சாட்டு ஏடிஎம்கே தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு துறையிலையாவது நாங்கள் லஞ்சம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? ஏன்னா வரிசையாக சமூக நலத்துறை, போக்குவரத்து துறை, அந்த துறை கிட்டத்தட்ட ஏனைய எல்லா துறைகளையும் சேர்த்து அவங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் என்ன? அதாவது சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம்னா 000 போட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி அந்த பட்டியலை பார்க்குறப்போ எப்படி திமுக ஊழல் 0-0லே முடிகிற மாதிரி ஊழல் பண்ணதை நம்முடைய இபிஎஸ் பார்த்தாரா அப்படின்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. அதாவது ஊழல் புகார்கள் எதுவுமே அடிப்படை ஆதாரமற்றது. அவர் இத்தனை துறைகளில் ஊழல் என்று சொல்லுவதை அவர் நிரூபித்து அவர் ஒரு ஆதாரங்களை திரட்டி கொண்டு ஆளுநரை சந்திக்க சென்றிருந்தால் பரவாயில்லை, ஓகே, எங்க கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 97 பக்க அளவிலே எங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் 97 பக்கத்துல யார் யார் மேல என்னென்ன புகார் இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்திடம் கொடுத்தார். அதுல அவர் சொன்னது, எடப்பாடி பழனிசாமி மட்டும் 6133 கோடி ஊழல் செய்திருக்கிறார். அதற்கு ஆதாரம் உலக வங்கி நிதியில ஊழல் செய்திருக்கிறார், நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்திருக்கிறார், கோவிட்ல 5 கிலோ ரைஸ் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க மக்களுக்கு, அந்த அரிசியை கள்ளச்சந்தையில வித்தது மூலமாக ஊழல் செய்திருக்கிறார், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார். சரி, எடப்பாடி பழனிசாமி மட்டுமா ஊழல் செய்தார்? அப்படியே லைனா வருது. அதாவது ஆர்டர் நம்ம பேசணும்னா இந்த 1 மணி நேரம் பேசலாம். அது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல். அதுல குறிப்பிடத்தக்க ஒண்ணு நான் சொல்றேன். அண்ணன் வேலுமணி அவர்கள் தொடப்பம் வாங்குறதுல ஊழல், ப்ளீச்சிங் பவுடர்ல ஊழல், இதை கூட விட்டுருங்க. எல்இடி பல்புல அதோட எம்ஆர்பியே 450 ரூபாய் தான். ஆனா அது 4150க்கு பில்லு, 1500 ரூபாய் பல்ப 14950 ரூபாய் பில்லு. அப்படி இந்த மாதிரி பில்லு போட்டு போட்டு ஊழல் செய்தார்கள். அதே மாதிரி அதாவது அந்த 10 ஆண்டுல செய்த ஊழல்கள் இதெல்லாம். இந்த 5 ஆண்டுகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு எஸ்பி வேலுமணி 58.23 கோடி கூடுதலாக சொத்து சேர்த்ததாக அவர்கள் குடும்பத்தினர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்காக பதிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி கூட விட்டுருங்க, ஜோலார்பேட்டையில ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேசி வீரமணி அவர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பா இவர் தாக்கல் பண்றாரு, அதுல 7 கோடி ரூபாய் சொத்து காட்டுறாரு. 2021ல இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னா 76.65 கோடி. எப்படி ஒரு அமைச்சராக இருந்த காலத்திலே 654% எப்படி இவ்வளவு சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்று நான் கேள்வி கேட்கல, லஞ்ச ஒழிப்புத்துறை கேள்வி கேட்டு இருக்கு. நீங்க அதையும் விட்டுருங்க. அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கரோட வீட்டுல ஐடி ரைடு நடந்துச்சு. அதுல டிரான்ஸ்பருக்கு பணம் வாங்கினாரு சொல்லி ஆதாரமாக
டிரான்ஸ்ஃபர் என்வலப்ல போட்டு இருக்காங்க. இங்க இருந்து இங்க போறாங்க, இவருடைய வாங்கிய தொகை இவ்வளோன்னு சொல்லி இண்டிவிஜுவலா ஒரு என்வலப்லயும் அவர் வாங்கின காசு பதிவாயிருந்துக்கு அது டோட்டலா 20 crores. இது எல்லாமே திமுக 97 பக்கத்துல கொடுத்துச்சு பாருங்க. அது எல்லாமே எப்படி நாங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம்னா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அதுக்கப்புறம் சொந்தங்கள் மூலமா எங்கெங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சொத்துக்களை, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்களுடைய சட்டத்துறை சார்பாக 2020 ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆளுநர் கிட்ட தரல, டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் கிட்ட கொடுத்தோம். அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆளுநரிடம் சென்று ஒரு சட்ட விதி இருக்கிறது 17A, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நீங்கள் அறிவுறுத்தல் தர வேண்டும் என்று ஆளுநரிடம் கொண்டு போய் புகார் சொன்னோம். இதுல திமுக இவ்வளவு ஆதாரங்களை திரட்டி கொண்டு சென்றது. என்னுடைய கேள்வி, இதுல இது மாதிரி ஒரு ஆதாரமாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஆளுநர் இடத்துல எடுத்துன்னு போய் கொடுத்திருக்கிறாரா? நேற்று அமித்ஷா வந்து செல்கிறார், அவர் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை செய்யும் வகையிலே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எல்லாத்துலயும் ஊழல், அதாவது ஒரு பட்டியலே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சொல்ல வந்தது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் என்கிட்ட. நான் இப்ப சொல்றதுல அதிமுகவை சார்ந்தவரோ பாஜக ஆதரவாளரோ இந்த ஊழல் குற்றச்சாட்டை மறுப்பார்களா? சரி, இதெல்லாம் சரி கேட்போம். திரு செங்கை பத்மநாபன், நீங்க சொல்லுங்க. அவர் அடுக்கடுக்காக இத்தனை குற்றச்சாட்டுகள் ஏடிஎம்கே தரப்பு நபர்கள் மீது வைத்திருக்கிறார், உங்களுடைய விளக்கம் அது? இது பதற்றத்தினுடைய உச்சகட்டமா திமுக. ஏன்னா 4.5 கோடி என்பது கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய தொகை. அது அடிச்சிருக்கான்னு சொல்றது வந்து முன்னாள் முதலமைச்சர், ஒரு சாதாரண அவர்கள். இவர் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கிடையாது. இது வந்து அரசாங்கம் கடந்த காலத்தில் ஆட்சியை நிர்வகித்த ஒரு தலைவர் ஆதாரம் இல்லையா கொடுப்பாரு, கண்டிப்பாக இதுக்கு வரும். ஆனால் ஒரு மனசு கஷ்டம் என்னன்னா, இவங்க அவங்க மேலே குற்றம் சாட்டுவது, இவர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது, இந்த ரெண்டுமே ஒழிச்சு கட்டிட்டு ஒரு புதிய சக்தி, தூய சக்தின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம ஆதரிச்சுட்டு போயிடலான்ற ஒரு சிந்தனை இந்த தரப்புல. நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க? அது விஜய் அவர்கள் தான் தூய சக்தின்னு சொல்றேன். அவர் ரெண்டு சொல்லிட்டாரு, ரெண்டு விஷயம். தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. 2 கண்கள் இட்டாரு. நல்ல பிரிவினையற்ற ஒரு நேர்மையான அரசு, சட்டம் ஒழுங்கில் சமரசமற்ற ஒரு நேர்மையான அரசா இல்லையா என்பது அவங்க ஆட்சிக்கு அமர்ந்ததுக்கு பின்னதாக தான். இவங்க 2 பேர் கதை தான் ஊர் அறிஞ்சு போச்சு இல்ல, இவங்க மார்க்கெட் கதை தான் நடுத்தருக்கு வந்தாச்சு, எப்படி போட்டுக்கிறாங்களா சண்டை. அதனால் தயவு செய்து எனக்கு திமுக அகற்றப்பட வேண்டும் என்றுல உறுதியா இருக்கம்மா. ஆனா இந்த அதிமுகவும் பிஜேபியும் போடுற அக்க போற பார்த்தா இது சாத்தியம் இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு வழி தேவை, திமுக அகற்றப்படணும், வேற வழியை மாற்றே கிடையாது. உலகமாக அராஜகம்மா. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, ஓய்வூதியம்ன்றது ஒரு 10 லட்சம் ஊழியர்கள், 10 லட்சம் பிளஸ் அவங்களோட குடும்பம் ஒரு மனைவி சேர்த்தா 20-25 லட்சம் வாக்கு கோசம் ஒட்டுமொத்த 2 கோடி இளைஞர்களுடைய வாழ்க்கையை பணைய வச்சிருக்காரு. அது எப்படிமா கொடுக்க முடியும்? நீங்க ஒரு 100 பேர் இருக்காங்க, அதுல 10 பேருக்கு இளைஞர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குது, 90 பேர் நடு வீதியில் நின்றுட்டு இருக்கான் பகடா வைத்துக்கிட்டு, சுகிலையும் சமோட்டாலையும். அப்படி இருக்கும்போது இவருக்கு வேலையும் தந்து, அந்த வேலையில் என்ன சிறப்புன்னா அன்பளிப்புக்கு உகந்த இடம், அதையும் பெற்றுக்கொண்டு அவங்க ஓய்வு பெறும்போது கடைசி நாள் ஊதியத்தில் 50 விழுக்காடு என்பது உலக அராஜகம். ஏறத்தாழ 50,000 கோடி. முதல்ல 22ல் 21ல் 22, 23 கோடியா இருந்த ஓய்வூதிய பெனிஃபிட் இன்னைக்கு 50,000 கோடி. அது போக போக 5 ஆண்டு முடிக்கும் போது 10 வருஷம் 1 லட்சம் கோடி ஆயிடும். இதை சரி செய்யறதுக்கு நிதி மேலாண்மை பண்ணணும். அது இவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, இழிச்சவங்க நாங்க தான். சொத்து வரி, மின்சார வரி, அந்த வரி இந்த வரி போட்டு நாசம் பண்ணிடுவாங்க. நாசம் பண்ணிட்டு ஒரு 10 லட்சம் பேருடைய பீரங்கி பிரச்சார பீரங்கியை பயன்படுத்துவதற்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு பல முதலமைச்சர்களால் தவிர்க்கப்பட்ட, அவங்களுக்கு கொடுத்து சோப்படிக்க தெரியாதா? ஆனா இவங்க சோப்படிக்கிற நினைச்சு செஞ்சுட்டு முதல வாயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. 2 கோடி இளைஞர்களுடைய ஆதாரம் போயிடும். 1 லட்சம் கோடி ஆண்டாண்டு காலம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தொழில்துறையில 5 ஆண்டுகளுக்கு 25 லட்சம் பேர், ஏறத்தாழ சில ஆண்டுகள்லயே இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்கள் என்ற நிலையே தமிழகத்தில் இருக்காது.
அந்த வாய்ப்பை இழந்து நீங்க சொல்றதை பார்த்தா வந்து தமிழ்நாடு வந்து இப்பதான் ஜிடிபில வந்து இந்தியா லெவல்லயே முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதை பத்தி பார்த்தா வேலை இல்லாத இரண்டு காரணம். ஜிடிபிக்கு காரணம் நாங்க தான் மார்த்தட்டி மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 23 லட்சம் கோடி அவங்க கடன் கொடுத்துருக்காங்க முத்ரா திட்டத்துல. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய 16% வந்ததுக்கு காரணம். அதனால மாநிலம் மட்டும் கிடையாது, இது காமராஜரால் அடித்தளம் போட்டு கொடுத்த ஒரு அரசு. அதனால அதை விட்டுடுவோம். அதே சமயத்தில் வேற என்ன கேட்டீங்க? அந்த இதுக்கு வேற வாட் இஸ் யுவர் அதர் क्वेश्चन? இல்ல இதுதான் கேக்குறேன் நான். இப்ப தமிழ்நாடு தலை நிமிர்கிறது என்று சொல்லி டிஎம்கே தரப்புல வந்து இன்றைக்கு 16% அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். அதே சமயத்துல இனிமேல் அது வருவதற்கு மிகப்பெரிய இப்போ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மையிலே கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து நான் குறைச்சு பார்த்து அதுவும் வேலை தான், அதுவும் இன்கம் தான், அதை மாற்றி சொல்லலை. ஏற்கனவே உத்தியோகம் பெற்று அன்பளிப்பு பெறும் வாய்ப்பை பெற்று வெளியில போகும்போது 50 விழுக்காடு யாராவது தருவாங்களாமா? அப்படி நீங்க கொடுக்கறதே தப்பு. அப்படியே கொடுத்தா கூட ஒரு 20% கொடுக்கலாம். 50,000 கோடி ஓய்வூதிய பெனிஃபிட்டுக்கு போச்சுன்னா நாடு என்னமாகிறது? இது பாருங்க, தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்கல, சம வேலை சம ஊதியம் கேட்கறாங்க இடைநிலை ஆசிரியர்கள். அதெல்லாம் நியாயம் தானே? நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு 10,000 எனக்கு 5,000 எந்த ஒரு நியாயம்? ஒரு உதாரணத்திற்கு. சரி, தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. நம்மோட இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு பொதிகை சாரதி அவர்கள் இணைப்புல இருக்கீங்களா? இருக்குங்க. வணக்கம்ங்க சார். டிஎம்கே தரப்புல மிக துல்லியமா அந்தந்த அமைச்சர்கள் பெயர்கள் குறிப்பிட்டு அவர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்கின்றன என்று சொல்லி டிஎம்கே அன்றைக்கே கொடுத்து விட்டது. அதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா இருந்திருக்கிறீங்க, இப்ப எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க, உங்களுடைய பதில் என்ன? முதல்ல வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முருகனுக்கு திருப்பரங்குன்ற தீர்ப்பே வந்து திமுகவுக்கு வந்து முதல் தோல்விதான். இந்த வருடத்தின் முதல் தோல்வி. இனிமேல் தீய சக்தி திமுக தோல்வியை மட்டும் தழுவுன்றத சொல்லிட்டு என்னோட விவாதத்தை தொடர்றேன். ஏன் தம்பிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வந்து RS பாரதின்ற அவங்க கட்சியின் அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் மேல வழக்கு போட்டாரு. அது உயர் நீதிமன்றத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அவரே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாரு. அந்த குற்றச்சாட்டை தீர்ப்பு பரவாயில்ல, அதை மேல்முறையீடு கொண்டு போய் அதுல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அது அந்த தம்பிக்கு தெரியுமா தெரியல. சரி, பேச எல்லாம் திமுக ஆள் இல்ல, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி இல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் வரங்க எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி நிறைய நபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இல்லங்க, பத்மநாபன் அவர்கள் சார் சொன்னாரு 22 அதாவது இத்தனை அமைச்சர்கள் பண்ணிருக்காங்க, ஆதாரத்துடன் தான் போய் சும்மா இந்த ஸ்கூல்ல லீவ் போட்டா பசங்க போயிட்டு ஓனா வந்து ஒரு சுயமா எழுதி எடுத்துட்டு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுக்கற மாதிரி கிடையாதுங்க. ஆதாரத்துடன் இவ்வளவு இந்த தீய சக்தி திருட்டு கும்பல் ஊழல் பண்ணிருக்குன்றத ஆதாரத்துடன் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறாரு. இது பொதுமக்கள் வெளியில் அதிமுக வெளியிட தயாரா? தாராளமா தருமேங்க. இன்னைக்கே வந்துருச்சுங்க. வாட்ஸ்அப்லாம் பாக்கலையா நீங்க? என்னென்ன படிக்கிட்டீங்களா? எந்தெந்த துறையில 1000 கோடி இது ஒன்னே ஒண்ணுதாங்க கம்மி. அதான் ஆதாரத்தோட கேக்குறேன். நீங்களா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களா லெட்டர் எழுதி போய் கொடுத்த அந்த மாதிரி ஆதாரம் கேட்கல. ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச முடியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்ககிட்ட நான் பேசுறது இதுவே ஒரு ஆதாரம் தான். ஆதாரம் இல்லாம நம்ம வெளியிட முடியாது. ஏன்னா நீங்க என் மேல வழக்கு பதிவு பண்ணலாம், ஆதாரம் இல்லாம இது குற்றச்சாட்டு வச்சா. அதனால வந்து ஒரு கவர்னரை போயிட்டு எதிர்கட்சி தலைவர் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பெரிய புக்கு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கேன் இந்த அரசு, எதுல ஊழல் சரிங்க. சரி, இவ்வளவு கேட்கக்கூடிய அதிமுக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பத்தி ஏன் இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து கேட்கல? இத தானங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு கொலை வழக்கு விசாரிப்போம்னு சொன்னாரு இன்றைய முதல்வர். அவர்தான் சொன்னாரு விசாரிச்சு கிழிச்சு. முதல்வரை விடுங்க, உங்க எடப்பாடியார் என்ன சொல்றாரு அதுக்கு? ஏங்க நாங்க என்ன விசாரிக்க வேணாம் சொன்னோம். நாங்க நீங்க கேக்குத இவரு தாங்க நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே கொடநாடு கொலை வழக்க நாங்க விசாரிப்போம் சொன்னவர் இன்றைய முதல்வர்.
புரியுதுங்களா? அவர் தான் அதை பதிவு பண்ணாரு. இன்னத்தை 4 வருஷம் பண்ணி கிழிச்சாரு, இன்னும் கிழிக்கல. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 ஆட்சிக்கு வரும்போது 2022 பட்ஜெட் போடுறாங்க. கூவத்தை சுத்தம் செய்யப்படும் 1500 கோடி. அப்போ திருப்பியும் பிடிஆர் வந்து 2023 மறுபடியும் ஒரு 1500 கோடி. அதுக்கப்புறம் திருப்பியும் 2024 பட்ஜெட்ல திருப்பியும் ஒரு 1500 கோடி. 4500 கோடி. அதாவது கூவத்தை சுத்தம் செய்யறதுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணாங்களான்னு போய் பாருங்க. கூவம் எந்த அளவுக்கு நாரி கிடக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, தொடர்ந்து பேசுவோம். உங்ககிட்ட மறுபடியும் வர தொடர்ந்து பேசுவோம். மழைநீர் வடிகாலுக்கு தொடர்ந்து பேசுவோம். சாரதி சார் ஒரு நிமிஷம் இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திரு வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரை சந்திக்க மறுக்கிறதும், தொடர்ச்சியாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள்ல குழப்பம் நீடிக்கிறதுமாகவே போய் கொண்டிருக்கிறது. இதன் எண்ட் பாயிண்ட் தான் இல்ல, இன்னுமே வந்து கூட்டணி அப்படிங்கிறது பலமான கூட்டணியா உருவாகல. ஓபிஎஸ் தரப்புல இருந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. பிஜேபி தரப்புல இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்த சந்திப்பில் தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து திமுக கூட்டணி எப்படி கலகலக்கிறதோ அதை பொது வழியில் வைக்கிறது இல்லை. ஆகுனா இன்னைக்கு கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியவர் எங்களை பற்றியே பேசிட்டு இருக்கார். உங்களோட மாணிக்க தாகூர் டாரா கிழிக்கிறார். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குன்றார் அப்துல்லாட்ட. யாரு முன்னாள் எம்பி திமுக எம்பிட்ட சொல்றாரு. இன்னைக்கு காலைல வந்து இப்போ செய்தியை பாருங்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்றாரு. இன்னும் இப்போ வெளியிட்டு சொல்லணும்னா பல விஷயங்களை சொல்லுவேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுகன்ற ஒற்றை எதிரியை எதிர்க்கிற எந்த கட்சியும் இணையலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னுடைய கேள்வி எழுது. என்டிஏ தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அமித்ஷா சொல்றாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி செய்தித்தாள் படிக்கலாம் தானே சொல்றேன். இல்ல அப்படி எல்லாம் இல்ல, இருக்கிற நிலவரத்தை தான் சொல்றேன். அப்படிதான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுவார், டிக்ளேர் பண்ணியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியை இணைக்கணும் எந்த கட்சியை நீக்கணும்ன்ற முழு அதிகாரத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்து டிக்ளேர் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக வேண்டும்ன்றது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? 2026 எங்கள் இலக்கு கிடையாது, 2029 தான் எங்கள் இலக்கு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவது தான் எங்களுடைய வேலை. இது தெளிவா சொல்லியாச்சு. திருச்சியில பேசும்போது அவர் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. அதுல நீங்க ஏடிஎம்கே சொல்லவே இல்லையா அமித்ஷா? என்டிஏ கூட்டணியில யாரா இருக்கிறது? அப்படி சொல்ல வரல, யாருடைய தலைமையில் வெல்ல போகுது அதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு பண்ற வேலைங்க. என்டிஏ கூட்டணி தானே. இன்னைக்கு பீகார்ல யார் ஆட்சி அமைச்சிருக்கிறது? பெரும்பான்மையா பிஜேபி வெற்றி பெறுகிறது. அங்க ஆட்சி அமைச்சது யாரு? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்கு. ஆந்திரால யார் ஆட்சி அமைச்சிருக்கு? சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்காரு. நம்மளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற்றிருக்கோம். யார் ஆட்சி அமைச்சிருக்காங்க? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்கு. மகாராஷ்டிரால நம்ம பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்கோம். அஜித் பவார் அவர்களும் சிவசேனா ஷிண்டேவையும் சேர்த்துக்கிட்டு யார் ஆட்சி அமைச்சிருக்குது? என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்குது. சென்ட்ரல்ல இங்க கூட்டணி ஆட்சின்றது கிடையாதுங்க. சென்ட்ரல் அறிவிக்கப்படுறது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் ஆட்சி அமைச்சாலும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவாங்க. இப்ப மோடிஜி அவர்கள் அங்க ஆட்சி அமைச்சிருக்கதும் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். நாங்க வந்து 302 பெரும்பான்மையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறப்பையும் எங்களுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் இருந்தாலும் நாங்கள் மாற்று கட்சியை செய்த அத்பால் ஆகட்டும் சிராக் பாஸ்வான் எல்லாம் சேர்த்துட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைச்சோம். 2014 இருந்து இன்று 3 முறை பிஜேபி தேர்ந்தெடுத்து பாரத பிரதமர் மோடிஜி வந்ததும் நாங்க சொல்றது என்டிஏ ஆட்சி தான். அதுல எந்த குழப்பமும் இல்லை. இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக திரு சந்திரசேகரன் அவர்கள். தொடர்ச்சியாக டிஎம்கே கூட்டணியில இந்தியா கூட்டணின்னு கூட வச்சுப்போம். அதுல வந்து காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கிறது, காங்கிரஸை உடைய போகிறது என்ற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. இது குறித்து உங்களது விளக்கம் என்ன? நீங்க சொல்றது காங்கிரஸே உடைய போகிறதுன்னு சொல்றதெல்லாம் நீங்க சொல்றது செய்தி. வதந்தி, வாட்ஸ்அப்பில் வரும் வதந்தியை வந்து நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. காங்கிரஸில் உள்கட்சி பூசல் அல்ல அது. காங்கிரஸ்ல எங்களுடைய கட்சியில தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் கூட தெளிவா சொன்னாரு.
எங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறித்துக் கொள்கிறோம். அதுல வந்து ப்ரீ கண்டிஷனோ கூட்டணியில ப்ரீ கண்டிஷனோ அதுவோ கிடையாது. எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் அல்லது அதிக தொகுதிகள் என்பதை வந்து வெளியில் பொது வழிகளிலோ அதிலோ பரிமாறிக்கொள்கிறார்களே தவிர இதை வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனா போடல. முதல்ல அமித்ஷா அவர்கள் கூட நீங்க வந்துட்டு எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. நேற்று 2 முறை வந்து அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்படுகின்ற அமித்ஷா வந்து பல இடங்கள் போய் அவர் பல கட்சிகளை உடைத்து இழுத்து இதெல்லாம் செய்தது தமிழ்நாட்டில் இதுவரை அவருக்கு சக்சஸ் ஆகல அப்படிங்கறதான் பாக்குறோம். நேற்றுக்கு கூட தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, தேசிய ஆட்சி அதிகாரத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, நேற்றைக்கு அமித்ஷா அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒன்று குறிப்பிடுறார். இலை துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, அது தெரிந்தா சகோதரர் சொல்லட்டும். அதாவது இலை துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும் தாமரை மலர்ந்தே தீரும்னு நேற்றுக்கு பேசியிருக்காங்க. அது நீங்க ஆடியோ வீடியோ கூட இருக்கு. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி நேற்றுக்கு வந்து திரு வேலுமணி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா 2 நாட்கள் சந்தித்ததன் தொடர்ச்சியாக இன்றைக்கு திமுக ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே நீங்க அமித்ஷா அவர்கள் ஒரு வழக்கமா வச்சிருப்பார், ஒரு வார்த்தையெல்லாம் மாத்தி எல்லாம் பேச மாட்டார். நீங்க ஜார்க்கண்ட்ல போய் சொன்னாருன்னா மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாரு. அதையே தான் 2017 ஹிமாச்சல்ல போய் சுதந்திர இந்தியாவில் மிகவும் ஊழல் மிகுந்த ஒரு வரலாற்றிலேயே ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சி ஹிமாச்சல்ல நடக்குதுன்னு சொன்னாரு 2017. அதே மாதிரி மேகாலயால போய் இந்தியாவிலேயே மிகவும் கரப்டட் ஸ்டேட் மேகாலயா அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, நீங்க தமிழ்நாட்டிலேயே என்ன பண்ணாருன்னா 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடக்குது. இங்க வந்து தேர்தல் வருகின்ற அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் ஊழல் மலிந்த மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு 2016 ஆட்சி நோக்கி குற்றம் சொன்னவர் தான் இதே அமித்ஷா அவர்கள். 2019 பாராளுமன்ற தேர்தல்ல வராரு பிரச்சாரத்துக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வரா இருக்காரு. அப்பொழுதும் சொல்கிறார் இந்தியாவிலேயே ஊழல் மாநிலமாக நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக இப்பொழுது வந்து நேற்றைக்கு திருச்சி புதுக்கோட்டையில் சொன்ன பொழுதும் இந்தியாவிலேயே ஊழல் மலிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றார். அதாவது அவருக்கு என்னன்னா, எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் இருந்தால் அங்கு சென்று ஊழல் மலிந்த மாநிலம்னு ஒரு பொதுவா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி செல்வது அவர்களுடைய ஒரு வழக்கமா இருக்கு. இதுதான் நான் பார்க்க விரும்புறேன். நீங்க கடந்த நம்ம தோழர் கூட குறிப்பிட்டிருந்தாரு, கடந்த ஆட்சியில எவ்வளவோ அதிமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப என்னமோ கோர்ட்ல கேஸ் வழக்குகள்லாம் சந்தித்து வெற்றி பெற்ற மாதிரி சொல்றாரு. இன்றைக்கும் நெடுஞ்சாலைத்துறை அவருடைய துறை அவர் கைவசம் 4000 ஊழல் சிபிஐ வசம் இருக்கிறது. நான் பேசின பிறகு அப்புறம் பேசுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க அதாவது 1500 கோடி ஊழல். ஒரு நிமிஷங்க இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க மட்டும் பேசுறப்ப நான் கொடுக்க வரல. சாரதி சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல உங்கள் தரப்பு கருத்துக்களை நீங்க பகிரலாம். சந்திரசேகரன் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து பகிரலாம். அதாவது பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஏதாவது அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை ஏதாவது ஒரு வழக்கு இது மூலமாக மிரட்டி அவர்களை பணிய வைக்க முயற்சிப்பது ஒரு வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே சூழ்ச்சின்றீங்க எல்லாமே இருக்கு. பிரித்தாள்றதெல்லாம் கிடையாது. பிரித்தாள்றது கூட்டணி கட்சிகளையே சுவாகா பண்ணிடுவாங்க. இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருப்பதற்கு காரணமே ஊழல் வழக்குகள் தான். நான் பல வழக்குகளை சொன்னேன். பல வழக்குகள் மீன்ஸ் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே 4500 கோடி டெண்டர் வழக்கு சிபிஐ பெண்டிங் இருக்கு. அது இருக்கு. அது மாதிரிதான் இன்றைக்கு வழக்குகள்ல கொண்டு ஆதாரத்தோடு கொடுக்கலாம் சொல்றாங்க, தோழர்கள் சொல்றாங்க. அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு கொடுத்தாரு, ஒரு புக்கா கொடுத்திருக்காருன்னு. இப்பவாவது ஒரு புக்கா தான் கொடுத்தாரு. கடந்த முறை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவரா இருந்தப்ப பெரிய ஒரு பெரிய இது எடுத்துட்டு போனாரு, ட்ரங்க் பெட்டியில எடுத்துட்டு போனாரு, ஆதாரங்களை எல்லாம் கொண்டு கொடுத்தேன்னு. அது என்ன ஆயிட்டுன்னே தெரியல எங்களுக்கு. கொண்டு போய் கவர்னர் அவர்கள்ட்ட அது எந்த ஏதாவது பேப்பர் கடையில போட்டாங்களா அல்லது என்னன்னு தெரியல. அது என்ன எடுத்துட்டு போனாரு அந்த ட்ரங்க் பெட்டியில அப்படிங்கிறதும் தெரியல. ஆக இவர்கள் வந்து ஏதாவது ஒன்றை சொல்லி மிரட்டுவது, இவர்கள் அதை வைத்து அந்த எதிர்கட்சி தலைவர்களை அல்லது எதிர்கட்சிகளை மிரட்டலாம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு தமிழ்நாட்டில் நடக்காது. அது அதிமுகவிடம் வேண்டுமானால் எடுபட்டிருக்கலாம். அது இங்க திமுக இந்த கூட்டணி கட்சிகளிடம் எடுபடாது என்பதை முதலில் அமித்ஷா உணர வேண்டும். அது உணர்ந்துதான் என்ன பண்ணிருக்காருன்னா,
ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவினர் கொடுத்ததெல்லாம் அது எடுபடலைங்கிறத இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் கூட போடுவாங்க, அல்லது வேற ஏதாவது போடுவாங்க. தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது மிரட்டலுக்கு ஏதாவது செய்வார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் மீதான வழக்குகளுக்கு அனுமதி அளிக்காமல் கூட இருந்தார். அது கூட உச்சநீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நீங்க மதுரை மாவட்டத்துல கிரானைட் கொள்ளையில 1 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக சகாயம் குழு கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது சம்பந்தமான என்ன நடவடிக்கப்பட்டது, அது சம்பந்தமான ஊழல் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது? அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் தான் பதவியில் இருக்கும் தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்துல தொடர்ந்து பேசுவோம் உங்ககிட்ட வரேன். திரு வெங்கடேஷ், நீங்க சொல்லுங்க. இப்ப அதிமுக தான் வந்து இந்த ட்ரங்க் பொட்டி விவகாரம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. கூட்டணிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மிரட்டல் அதிகமா இருக்கு பிஜேபி சார்பில் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க 2Gல பண்ணி அண்ணா அறிவாலயத்துல கீழே கூட்டணி பத்தி பேச்சு வச்சிருச்சு, மேல ரைடு விட்டு 60 சீட்டு வாங்கினதை அவர் மறந்துட்டார். மறந்துட்டு பஞ்சபாண்டவர்களை நான் 63 நாயன்மார்கள் நான் அமிச்சேன், 5 பஞ்சபாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னது யாருன்னா திமுகவுடைய அன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள். மிரட்டி மிரட்டி சீட்டு வாங்குறது காங்கிரசினுடைய வேலை. அவர்களுடைய இடத்துக்கு சென்றே மிரட்டினாங்க. மேல ரைடு சீட்டு தெரியா இல்லையா, ரைடு தயலம கைது பண்ணுவோம், என்ன சொல்றீங்க தந்துடுறேங்க என்ன விட்டுருங்க, என் பொண்ணை விட்டுருங்க, ராஜா விட்டுருங்க, எங்க மனைவியை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி சீட்டை கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் மிரட்டுறதை பத்திலாம் இங்க பொது வழியில பேசினா 2024 எலெக்ஷன் நடந்துச்சுல, இங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சுல, அன்னைக்கு அஇஅதிமுக பிஜேபி இல்லையா, நாங்க மிரட்டி சீட் வச்சுமா என்ன பேச்சு இது? சும்மா ஏதோ அள்ளி விடுறாரு. வட மாநிலங்கள்ல பூரா இது மாதிரியான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுங்க. இல்ல, அதாவது ஊழல் வழக்குல சிக்கக்கூடியவர்கள்லாம் பிஜேபியில போய் தஞ்சம் அடையிறது பார்க்க யாருடைய வழக்கு நீர்த்து போயிடுச்சா? ஊழல் வழக்குல சிக்கினவங்க பிஜேபியில வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் வழக்கு நடைபெறாம இருக்கா? நீதிமன்றம் போகாம இருக்காங்களா? நீங்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டீர்கள், உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கு. குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபர்களை பிஜேபியில சேர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தேவையில்லைங்க. கட்சியினுடைய வேலைங்க அது. குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா நீதிமன்றம் உடை பண்ணும். யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேண்டாம்ன்றது ராஷ்டிரிய நெறியாளர்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது கட்சியினுடைய நிலைப்பாடு. வாஷிங் மிஷின் இருக்கு அப்படின்னு அதுதான் சொல்றேன். வாஷிங் மிஷின் இருந்தாலும் யாரா விடுதலை பெற்றிருக்காங்களான்னு கேக்குறேன். யார் ஊழல் குற்றச்சாட்டு இருந்து கட்சி ரீதியா ஒரு நிமிஷம் இருங்க, அரசியல் ரீதியா யாராக உள்ள வராங்களோ அவங்க கட்சியில கூட்டணி வைத்து வெளியே போறாங்க. அவர்களுடைய வழக்கு நடைபெறாம இருக்கிறதா, அவர்களுக்கு தீர்ப்பு நடைபெறாம இருக்குதா, இவங்க தான் வாஷிங் மிஷின் போனோன்னு அப்படியே ஆயிடுவாங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்க, திமுக ஆட்சியில் ஊழல் இல்லைன்றீங்க. இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்காங்களா இல்லையா? அது நீங்க மறுப்பீங்களா? நீங்க பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் தானங்க, ஜாமீன்ல தானங்க இருக்காரு. எதுலங்க அவர் அரெஸ்ட் பண்ணாரு? எதுலங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவரை? செந்தில் பாலாஜி எதுலங்க இருக்காரு? ஜாமீன்ல தானே இருக்காரு. இன்னைக்கு சிங்காரவேலர் எம்எல்ஏ எம்பிக்காக நடைபெறுகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்காக நடக்கப்பட்ட சிறப்பு கோர்ட்ல தமிழகத்தின் சேர்ந்த அமைச்சர்கள் 17 பேர் மேல ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கு. எப்ப தீர்ப்பு வந்தாலும் அவர்கள் பதவியும் பறி போகும், அவருடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். என்னமோ எதுவுமே இல்லாம ட்ரங்க் படியில கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்கலையா? கவர்னரை தேடி எதுவுமே ஊழல் படியில் கொடுக்கலையா? எல்லாரும் அந்த ஆட்சி காலத்தில் பேசும். திரு ரஜினி, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கட்சியிலும் இது போன்ற 2 நபர்கள் இருக்கிறார்கள். இன்னமும் அதற்கான வழக்கு வந்து நிலுவையிலே இருக்குது, தாமதமாவே இருக்கு, தீர்ப்பு வழங்கப்படுதுல. உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் என்ன? அதாவது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தண்டனை அறிவித்து அன்றைக்கு பரப்பன அக்ரஹார சிறையிலே அடைக்கப்பட்டவர் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைச்சது. அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கிலே ஆமாம் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் மறைந்த போதும் 4 ஆண்டு தண்டனையை மீதம் இருக்கிற அந்த குற்றவாளிகள் அனுபவித்து விட்டு தான் வந்தார்கள். அவர்களுக்கு 4 ஆண்டு சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவின் மீது போடப்பட்டது. இது வந்து தி எக்ஸ்ட்ரீம். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல போய் தண்டனை வாங்கியவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அதற்கு பிறகு சொன்னாரு, தம்பிக்கு எதுவும் தெரியல, தம்பி தெரியாம பேசுறாரு அப்படின்னு. அண்ணன் RS பாரதி அவர்கள் தாக்கல் செய்த 4800 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் சிபிஐக்கு பயந்து யாரு போய் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணது? நீங்க தப்பே பண்ணல சார்,
நீங்க விட்டுருங்க. ஏன் உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்றீங்க? எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. நான் சொல்றேன், ஏன் நீங்க இருங்க, நீங்க தப்பு செய்யலன்னா விசாரணைக்கு ஏன் பயந்து மேல்முறையீடு போறீங்க? அதுதான் 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 இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் என்ன விளக்க சொல்றாரு பாரதி, நீங்க சொல்லுங்க. குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு தாங்க வந்தோம், புரியுதுங்களா? நீங்க தான் வாபஸ் வாங்கணும்னு சொன்ன வழக்க கூட நாங்க குற்றமற்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வழக்கை சந்திச்சு குற்றமற்றவர் தீர்ப்பாயிட்டு வந்தவருங்க. சரிங்களா? ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பயந்து ஓடுறவங்க கிடையாது. விடுதலையாய் நாங்க வந்துட்டோம். இதே அம்மையார் கனிமொழி அவர்கள் திகார் ஜெயிலில் களியை உன்றுதான் வந்த அந்த களி உன்றத பத்திலாம் நீங்க பேசாதீங்க. 4 வருஷம் தண்டனை அனுபவித்து மறைந்த பிறகும் தண்டனை அளிக்கப்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்களுக்கு 4 ஆண்டு முழுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் 2G வழக்கு அப்படி கிடையாது. விடுதலை ஆயிட்டு வெளியே வந்தோம். நீங்க அதையும் ஒப்பிட்டு இந்த களி எல்லாம் பேசுறத வச்சுக்காதீங்க. நானும் பேசுவேன் அதுக்கப்புறம். இருங்க, நீங்க இந்த களி சாப்பிடுறது அதெல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரி பேசுறீங்க, நானும் பேசுவேன். மேல்முறையீடு வழக்கு போயிட்டு தான் இருக்கு 2G ல. கடந்த இருங்க நான் சொல்லி பேசி முடிச்சிடுறேன். கடந்த 2023ல நான் சொல்லல, CAG ரிப்போர்ட் சொல்லுது அதிமுக ஆட்சியில டெண்டர் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, லேப்டாப் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, வீடு கட்டும் திட்டத்தில ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று CAG ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ என்னன்னா, நீங்க ஒரு அமைச்சர் எடுத்துங்க, நான் வந்து என்னோட பகுதிக்கே போயிடுறேன். அங்க ஜோலார்பேட்டன் இருக்கு, அங்க இருக்க அமைச்சர் கரப்ஷன் கமிஷன், எங்களுடைய தளபதியார் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, 10 ஆண்டு கால ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், அங்க இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் சொரண்டு தின்னுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவர்கள் குற்றம் சாட்டிட்டு குற்றம் சாட்டி இருக்காங்க பாருங்க, நெடுஞ்சாலைத்துறை. அது வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறையில 20,000 கோடி ஊழல் இன்னைக்கு போய் கொடுத்திருக்காங்க. ஊழலா? நீங்க அந்த 20,000 கோடிக்கு கணக்கு காட்டணும். நான் வந்து காமிச்சல, நீங்க இந்த மாதிரி சாப்பிடுற அரிசியில ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு. இன்றைக்கு அதனுடைய இதா இருக்கிற அண்ணன் ஏவாவேல் அவர்கள் இன்றைக்கு சிறப்பா செயல்பட்டு அதே ஜோலார்பேட்டை இன்றைக்கு வந்து எல்லா வளங்களையும் பெற்றிருக்கு. சாலை வசதியாக இருக்கட்டும், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், எல்லா வசதியும் ஏற்பாடு செய்து இருக்கிற அரசு, திராவிட மாடல் அரசு. நீங்கள் குற்றம் சாட்டி இருப்பது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா காட்டுங்க. சரி, தொடர்ந்து பேசும் திரு செங்கை பத்மநாபன் சார், நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியா ADMK DMK குறித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் நீங்க டிவிக்கே கரைப்படியாத கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்படி குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய கூட்டணியில வந்தா சேர்த்துப்பீங்களா? இந்த கட்சிகள் சேர்த்து கொண்டது போல. அப்படி இல்லம்மா, இவர் தம்பி சொன்னாரு, ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் போது அவர் நிரபராதி, அப்பீல் போயிருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் அப்பீல் போச்சு, நிரபராதி ஒண்ணு. அதே மாதிரி 2Gல வந்து அப்பீல் இருக்கு, நான் yet to confirm the conviction. அதனால இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க மாறி மாறி சொல்றாங்க. திமுகனுடைய கூட்டணி நம்ம செல்வராஜ் சார் காங்கிரஸ்காரர் சொல்றாரு, அவர் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா பினராயி விஜயன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஐயப்ப கோயிலினுடைய தங்க திருட்டு வழக்குல குற்றவாளி, ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி சோனியா காந்தியை சந்திச்சு அவர்களுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் சொல்றாரு. இன்னை வரைக்கும் எதிர்த்து கூட்டணி கட்சி தானே இவங்க. இவங்களோட தலைமை மீது வைக்கப்பட்ட புகார் இது வரைக்கும் மறுப்பு இல்லை. அதே மாதிரி சண்முகம் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ஊழலற்ற ஆட்சிக்கு நாங்கள் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கட்சி தங்க கேஸ்லாம் மாட்டதெல்லாம் சந்தி சிரிக்குது. அதே சமயத்தில் காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, மக்கள் கம்யூனிஸ்ட் அகில இந்திய ரீதியில் எல்லாம் தொடைக்கப்பட்டு காங்கிரஸ் இதுல மட்டும்தான் இருக்கு, கேரளாவில் மட்டும்தான் இருக்கு கம்யூனிஸ்ட். அதுலயும் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி தரமற்ற ஒரு அரசியலை செய்தார்கள். ஏன்னா அதெல்லாம் ஒரு தொகுதிக்கு 4-5 பேர் வேட்பாளர் போட சொன்னா கூட போடலாம், அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பூத் கமிட்டின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த, ஏறத்தாழ 30-25 ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து விசிபிலிட்டி இருக்கு, அது விசிபிலிட்டி இல்லை. தாவேக்கானுடைய ஓட்டர்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க. திமுக சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுக்கு அத்தனை குடும்பத்திலையும் 2,22,00,000 ரேஷன் கார்டுலயும் எங்க வீட்லயும் ஒவ்வொரு ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதிமுக சொல்ல முடியுமா? ஆனா தாவேக்கா சொல்லுவாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் ஒரு பயனாளி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பயனாளிகள் இருக்கின்றனர். யார் பணத்தை தூக்கி யாருக்கு கொடுத்திருக்கீங்க? அவன் பணத்தை எடுத்து அவனுக்கே கொடுத்திருக்கீங்க. 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரும்புக்கு பொங்கலுக்கு நீங்க சண்டை போட்டீங்க, குரல் கொடுத்தீங்க. இன்னைக்கு 3,000 கொடுத்திருக்கீங்க. ஓய்வூதியத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து
மடைமாற்றம் பண்ணியிருக்கீங்க. 2 நிமிஷம் கூட ஆகலாம். அதனால என்ன சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த ஆட்சிக்கு இது வந்து ஒரு ரோல் மாடல் அரசு அப்படின்லாம் சொல்றாரு. தயவு செஞ்சு ரோல் மாடல் அரசு நம்ம பார்க்கணும்னா ஒருத்தர் புதியவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒரு சின்ன விஷயமா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு 50 வருஷமா நீங்க போய் சாப்பிடுறீங்க, புதுசா ஒன்று ஹோட்டல் திறக்கிறோம், அதே தரத்துல ஒரு வாட்டி போய் சாப்பிடுறது நீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கன்னா பார்ட்னரா என்ன, விட்டுட்டு ஒரு தடவை போய் சாப்பிடுவோம். then we will decide quality எப்படி இருக்கு, pricing எப்படி இருக்குன்னு பாப்போம். 5 வருடத்துக்கு 1 லட்சம் ஏமா உங்க அதே திருப்பியும் மீண்டும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். உங்க வீட்டு சொத்தை நீங்க காப்பாற்றணும், ஃபாரின் போறீங்க, ஏற்கனவே ஒரு தவறு பண்ணவர்கிட்ட ஒப்படைப்பீங்களா, புதுசா ஒரு ஆளை நம்பி ஒப்படைப்பீங்களா? சேஃப் சைட் புதுசா வர்ற ஆளுகிட்ட ஒப்படைக்கணும். தவறு பண்ணவன் தெரிஞ்சு போச்சு, இஸ் பிராண்டட் தட் இஸ் a corrupted person. மாறி மாறி கேட்டீங்கல்ல, சலட்டா வேடிக்கை பார்க்குறாங்களா மக்கள், இவங்க அவங்க மேல சொல்றது, அவங்க இவங்க மேல சொல்றதும். அப்போ சம்திங் இஸ் fishy. வித்தவுட் ஃபயர் there won't be a smoke. அந்த மாதிரி ரெண்டும் போயிடுச்சு. ஒருத்தர் வரன்னு சொல்லியிருக்காரு, 2 அரவணைச்சு பண்ணுவோன்னு சொல்றாரு. முயற்சி பார்ப்போமே. ஷிகார் பஸ்வான்லாம் பாருங்க, ஆட்சியில பங்கு கொண்டார், நிறைய எண்ணிக்கை கொண்டார், அந்த சமுதாய மக்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்யறார். இன்னும் அவங்க கொடுக்குற 5 சீட்டு 10 சீட்டு 4 சீட்ல தொங்கிக்கிட்டு இன்னும் வாழ்க்கை. கம்யூனிஸ்ட் பாருங்க, ஒரு செக்கை வாங்கிட்டு ஒரு டிடியை வாங்கிட்டு கட்சி நடத்துறதுனால தான் இன்னைக்கு அந்த சுவட்டே இல்லை. ஒரு எதிர்கட்சி என்ற ஒரு 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 அந்தஸ்தே இல்லாம கம்யூனிஸ்ட் போனதுக்கு ஒற்றை காரணம் இது போன்ற தரமற்ற முறையில் முட்டு கொடுப்பது தான். தயவு செஞ்சு ஒண்ணுதான், இவங்க அத்தனை பேரும் மாநிலத்திலும் எந்த கட்சிகள் ஆனாலும் இது போன்ற மக்கள் பணத்தை வாரி இறைத்து ஊழல் ஆட்சியாக நடத்தி கொண்டு இருக்கின்றன சொல்றீங்களா? திமுக தான் சொல்றேன், மத்த கட்சியெல்லாம் சொல்றேன். திமுக எஸ்பெஷலி ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னமா இப்ப இருக்கிற பைனான்சியல் கிரைசிஸ்ல. ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு அவ்வளவுதான் போட போறாரு. திருப்பி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தா 4.5 வருஷம் மௌனம் உறக்கம். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தயவு செய்து அந்த கேள்விக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, தேர்தல் வந்துருச்சு, ஓயாமல் உறங்காமல் பணி செய்யுங்க, தேர்தல் வரைக்கும் ஓய்வு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. கரெக்ட், சூசமா சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிஞ்ச உடனே ஓய்வுக்கு போயிடுவாங்க, மௌனத்துக்கு போயிடுவாங்க. 4.5 வருஷம் கழிச்சுட்டு கடைசி அடுத்த 31ஆம் தேர்தலுக்கு முன்னாடி வந்து திருப்பியும் பல காலையில் ஒரு திட்டம், மாலையில் ஒரு மத்திய கன்ஃபியூஸ் ஆகி எந்த திட்டத்தை அறிவிச்சோம் எந்த திட்டத்தில் அறிவிக்கலன்ற அளவு கன்ஃபியூஷன் போயிடும். ஒரு ட்ரெயினில் 2 தடவை ஏற்றிட்டாங்க ட்ரெயின் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு, ஒரே பெரிய கூப்பாடு. 15 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இங்க இருந்து மதுரை வரைக்கும் 250 கிலோமீட்டருக்கு. இது ஃபேரே இல்லை. இங்க இருந்து பாம்பேக்கு 40 ரூபா 40, அது ஒரு விலை ஏற்றமா. 4500 ரூபாய் இங்க இருந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார், அது நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்க முடியாதுல்ல? இல்ல நான் என்ன சொல்றேன், அதை நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, 15 ரூபாய் விமர்சனம் பண்றீங்கல்ல. நீங்க 4500 ரூபாய் இருக்கு இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு. மின்சார கட்டணம் என்னாச்சு, சொத்து வரி என்னாச்சு, அந்த வரி இந்த வரி எல்லாத்திலும் என்னாச்சு? தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணும்போது தம் முதுக பார்க்கணும். சரி, தொடர்ந்து பேசுவோம். ரஜினி டிஎம்கே மீது தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறாங்க, 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு வரைக்கும் விமர்சித்து இருக்கிறார். உங்களுடைய அதாவது 2020 டிசம்பர்ல 97 பக்கத்து ஆளுநர்கிட்ட கொடுத்த பிறகு இபிஎஸ் கிட்ட கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி உங்க மீது வந்து ஊழல் பட்டியல் கொடுத்திருக்காங்க, நான் 2500 ரூபாய் தரேன், அத வந்து இருட்டடிப்பு பண்ணணும், அது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால திமுக, நான் சொல்லிடுறேன், திமுக இதை செய்யுது அப்படி என்று அவர்கள் அன்றைக்கு இபிஎஸ் சொன்னார். இன்னைக்கு நாங்க சொல்றோம், இன்றைக்கு WHO சொல்லி இருக்கு ஒரு மருத்துவர் 1000 பயனாளிகளுக்கு என்று. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில், அமெரிக்கால கூட 500 பயனாளிகளுக்கு ஒரு மருத்துவர். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 250 பயனாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்பதை உருவாக்கி இருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. இதெல்லாம் இருட்டடிப்பு பண்றதுக்கு தான், இதுக்குதான் நான் சொல்றேன், இதெல்லாம் இருட்டடிப்பு பண்றதுக்கு தான் அதிமுக ஊழல் பட்டியல்னு எடுத்துட்டு போய் தருது. 2024 அண்ணாமலை தந்தாரு, வரும்னு பார்த்தாரு, 40லயும் அவர்தான் நாமம் போட்டாங்க. மீண்டும் இதே தான் சொல்றேன், நீங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்து பண்றீங்க, இது வந்து வாக்கு சதவீதத்துல ஏதாவது கொண்டு வரும்னு சொல்லி நீங்கள் எடுத்து போய் சென்றது ஒரு வெத்து காகிதமே தவிர்த்து அதுல ஆதாரம் ஒண்ணும் கிடையாது. அதே சொல்லிருக்காரு 30,000 கோடி. அதே மாதிரி ஓய்வூதியத்தை பத்தி பேசுறீங்க, அது இன்று நேற்று பிரச்சனை இல்லை, ஏதோ போன ஆட்சி 23 ஆண்டுகால பிரச்சனையை இன்றைக்கு தீர்த்து வைத்திருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு முழுகடிச்சு எப்படி முழுகடிப்பீங்க? அரசு ஊழியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அரசு ஊழியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 23 ஆண்டுகளாக தவமா தவறணும்.
எடப்பாடி இதை செய்யல, நீங்க வந்து செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுடைய முதல்வருக்கு நன்றி சொல்றாங்க. ஆசிரியர்கள்ல இருந்து செவிலியர்கள்ல இருந்து தூய்மை பணியாளர் எதுவும் இல்ல தான் இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. அதையும் சேர்த்து நன்மை பயக்கும் விதத்துல செஞ்சுட்டா சிறப்பாக. எல்லாமே வந்து படிப்படியா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். 23 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து இருக்கோம் சார். உங்களுக்கு பாராட்ட மனநிலை போது நீங்க அதை வந்து இந்த மாதிரி பேசுறதால ஏத்துக்க முடியாது. 22 வருஷம் பிரச்சனை தீர்க்கல. எப்படி தீர்க்கல சார்? 22 வருஷம் செங்கவேத்மன் அவனே 22 வருஷம் பிரச்சனைனே வெச்சுப்போம். அப்ப நீங்க ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனே அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கலாமே. எலெக்ஷன் டைம்ல இது நீங்க வாக்கு வங்கியை பெறுவதற்கான முயற்சியாக அல்ல. எலெக்ஷன் டைம்ல பண்றதுக்கு மேம் எவ்ரிதிங் டேக்ஸ் டைம் மேம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல எது செய்ய முடியுமோ அதுதான் அரசாங்கத்தால செய்ய முடியும். படிப்படியாக சிந்தித்து ஆளுநர்களிடம் கலந்தாலோசித்து எப்போ இது எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை அதுவும் இந்த புத்தாண்டிலே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். இது நிச்சயமாக இவர்கள்லாம் பயத்துலதான் நேத்து அமித்ஷா கொடுத்தது. நீங்க போய் ஆளுநரை சந்திச்சு இதை தாங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு திமுக செஞ்சது நாங்க போய் கொடுத்தோம். நீங்க அசைன்மெண்ட் எங்க செய்யறதுக்கு எங்களுக்கு மேல எல்லாம் யாரும் கிடையாது. உங்களுக்கு வேணா யாராவது இருப்பாங்க. 2 அமைச்சர் மேல ஊழல் வழக்கு இருக்கு, ஜாமீன்ல இருக்காங்க. அந்த பதில சொல்லுங்க. எதையோ கதையை கேட்டுக்கிறீங்க. 17 அமைச்சர் மேல ஊழல் பட்டு சிங்கவேல் நிரூபிக்கப்படட்டும் சார். நிரூபிக்கப்பட்டு மேல்முறையீடுல ஜாமீன்ல இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? விரைவில் அவர்கள் விடுதலை ஆவார்கள். நீங்க ஊழலின் சொந்தக்காரங்க 2 பேர் நீதிமன்றத்துல சார் தண்டனை பெற்று பயந்து இப்போதைக்கு யார் மீது சொல்லுங்க. அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா நாங்களா கேட்டோம். நீதியரசர் கேட்டாரு. எனக்கு அமைச்சர் ஈடிய வச்சு நீங்க பண்ண சூழ்ச்சி அது. அண்ணன் செந்தில் பாலாஜி எங்கடா கோயம்புத்தூரை காலி பண்றவரோட அரசியல் சூழ்ச்சி. ஈடிய வச்சு நீங்க பண்ண சூழ்ச்சி அது. கேக்குறது நீங்க 2 பேர் மற்ற ஆட்சியில நீங்க காட்டுங்க. இந்த 2 அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல குற்றம் சுமத்த இவங்க தானே இருக்குதா இல்லையா? உங்களுடைய உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் வருடத்துக்கு 30,000 கோடி பங்கு போட்டுக் கொள்ளுவார். நாங்களா சொன்னோம். இது வந்து நீங்க ஏதாவது நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கா சொல்லுங்க. நீதிமன்றத்தில் சித்தரிப்பீங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க. இதே அதிமுக சொன்னாரு 40,000 கோடி மர்மத்தை நான் சொல்லுவேன்னு. நான் அதெல்லாம் பேசலாமா? ஆதாரம் இல்ல. அதெல்லாம் பேசல. போய் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஆதாரத்தோட பேசுங்க. நீங்க இலக்கா மாற்றம் பண்றீங்க. அவர் நல்ல துறையில தொழில் துறைக்கு ஐடி விங்க போட்டு ஐடி விங்ல ராஜாவுக்கு ஏமாத்துறீங்க. நாங்க போய் சித்தரிக்கிறோம்ல. நீங்களா எந்த அமைச்சரை யார மாறணும் நீங்க அமைச்சர் முடிவு பண்ணுவீங்க. எங்க முதல்வர் முடிவு பண்ணுவாங்க. அது நீங்க முடிவு அது நீங்க முடிவு பண்ணுங்க. எந்த யாரும் முடிவு பண்ணாங்க. 30,000 கோடி ஒத்துக்கல. இதே ஜேசிடி பிரபாகர் சொன்னாரு. இப்ப வந்து தாவேகால போய் சேர்ந்திருக்காரு. அதிமுக இருந்தாரு. எடப்பாடியோட எல்லா மர்மமும் தெரியும். ஸ்டாலினும் யார் சொல்றது? 41,000 கோடி மர்மத்தை வெளியிடுவேன்னு ஒரே விஷயம் ஜேசிடி பிரபாகர் சொன்னாரு. சொன்னா கூட நம்ப மாட்டேன். திமுக இருக்கக்கூடிய 36 அமைச்சர்களை ஊழல் செய்து கரைபடாத கரைக்கு சொந்தமான பழனிவேல் தியாகராஜன் சொன்னால்தான் இதுல முன்வைக்க. பேட்டி கொடுத்திருக்காரா? ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறாங்க. இடையே குறுக்கிடாதீங்க. தொகுதி மேம்பாட்டு நிதியா திமுகவை சேர்ந்த அதிமுக சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 3 கோடி ரூபாய் தருவாங்க. சட்டமன்றத்திலிருந்து தரப்படும். அந்த 3 கோடி ரூபாய ஒவ்வொரு வருடமும் அந்த 3 கோடி ரூபாய் தன் தொகுதிக்கு என்ன மாதிரி செலவு பண்ணிருக்கன்றத ஆன்லைன்ல பதிவிட்ட ஒரே ஒரு திமுக சேர்ந்த யார் தெரியுமா? பிடிஆர் தருணிவேல் தியாகராஜன். அதனாலதான் இவங்க முண்டு குத்துனாங்க பேசணும். மிச்சம் 35 அமைச்சர்கள் ஒருத்தர் கூட பண்ணல. உங்களோட எம்எல்ஏ ஒருத்தர் கூட அதை ஃபில் பண்ணல. அவர் கடைசியில இருந்து இன்றைக்கு வரையும் இதை பண்ணிட்டு இருக்காரு. அவர் நான் பாராட்டு பத்திரம் கொடுக்கல. அவர் சொன்னால் அது வேல்யூவா இருக்குன்றத பதிவு. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சாரதி இணைப்புல இருக்கீங்களா? பொதிகை சாரதி இருக்குங்க. இப்ப வச்சு எதிர்கட்சிக்கு எப்பவுமே ஊடகத்துறை வந்து பேச வாய்ப்புகள் தரதில்ல. அப்படி புரிஞ்சுக்கிறேன். இல்ல சார், நீங்க இங்க அரங்குக்கு வந்திருந்தீங்கன்னா அது வேற. இணையம் வாயிலா இருக்கனால இந்த பிரச்சனை.
அரங்குக்கு வரதா இருந்தா நீங்க 3 பேருமே வச்சு பண்ணிருக்கணும். 8 பேரை நீங்க ஆன்லைன்ல எடுத்திருக்க கூடாது. தலைவா இல்ல இல்ல அதுக்காக சொல்லல அதுக்காக சொல்லல சார், வாய்ஸ் லேக் ஆகுது அதுக்காக சொன்னேன். இல்ல உங்களோட எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டுகளை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க சார். உங்களுக்கான நேரம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க சொல்லலாம். அதுக்காக தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப வச்சு அண்ணன் வலதுசாரி கொஞ்சம் வாய் திறந்து பேசுனதா நான் பாக்குறேன். என்ன பேசுனா தெரியல, ஆடியோ எனக்கு சரியா கேட்கல. கக்கூசில் சொல்லிட்டு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால திமுக மீது குற்றச்சாட்டு. டாய்லெட்ல கூட ஊழல் பண்ண கட்சி தாங்க திமுக. புரியுதுங்களா? அதாவது இவங்க வந்து இத்தனை கோப்புகளை எடுத்துட்டு போயிட்டு கவர்னரை பார்த்து கொடுத்ததா சொல்றாங்க. ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்து இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இன்ன வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கொடநாடை பத்தி பேசுறீங்களே, ஏன் கொடநாடை பத்தி நீங்க தானே ஆட்சிக்கு வந்து நாங்க நடவடிக்கை எடுப்பேன், நீங்க ஏன் எடுக்கல? ஏன் கேட்டா நீங்க சொன்னது எல்லாமே வெற்றறிக்கை என்ன, அதாவது இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் தரா மாதிரி இப்படி கொடுத்து இப்படி வாங்க போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி தவறுகள் செய்தாதானங்க மடியில கனமறந்தாலும் வழியில பயம். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல, தெளிவா இருக்கும். நீங்க ஊடகமும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு மட்டுமே தான் ஜிங்சாக் ஜால்ரா போடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சி என்ன சொல்றது, பேச வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. அவர்களை தொண்டை நெரிக்கிற மாதிரி தான் பண்றீங்க. சரி என்னவோ இல்ல யார் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுக்கான நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பேசிட்டு தான் இருக்கிறீங்க. இப்படி நீங்க பேசுறது தவறான இதை நான் கண்டிக்கிறேன். நீங்க கொடுக்கப்படல, மன்னிக்கணும், நீங்க கொடுக்கப்படல. இத நான் கேட்டு பெற்றேன். நீங்க கேட்டு பெறல சார், நீங்க பேசுங்க, நான் தான் சொன்னேன். இப்போ இல்லங்க, சரி போதும் தலைவா. உங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்கணும்ன்றது இல்ல, பட் ஆனா இதுதான் யதார்த்தம். உங்க மீடியா உங்க மட்டும் சொல்லல, எல்லா ஊடகமும் இப்படிதான் செயல்படுதுன்னு கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதிவு பண்ணாரு. சரி, எவ்வளவு ஆடுனாலும் ஆடுங்க, இன்னும் 2 மாசம் தான் உங்க ஆட்டம். அதுக்கப்புறம் நீங்களும் ரூட்டுக்கு தான் தீய சக்தி தீவிரமாவும் நடு என்ன சொல்ற முச்சந்திக்கு தான் வரணும். சரி, இன்னைக்கு கிட்னி திருட்ட பத்தி நம்ம ராஜ் நியூஸ்ல விவாத நேரம் எடுத்தோம். மத்த எந்த ஊடகங்களாவது இதை எடுத்திருக்கிறா? அதுதான் சொல்றேன், அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா அந்த ஒரு துணிச்சல் மிக்க ஒரு செயலை நான் இதை பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார், நான் பாக்குறேன். இன்னொன்னு நம்ம பத்மநாபன் அண்ணன் ஒரு பதிவு ஒண்ணு பண்ணாரு, தீய சக்தி தூய சக்தின்னு. இத நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்புக்ல ஒண்ணு பார்த்தேன். அதாவது பராசக்தி படத்தோட கமெண்ட்டுக்கு போட்டிருந்தாங்க, உங்க 2 பேரு தீய சக்தி தூய சக்தின்ற ஒரு பிரச்சனையில என்னோட பராசக்தி படத்தை வெளியிடாம விட்டுற போறீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதுதான் அதுக்குதான் ஒருத்தங்க விளக்கம் போடுறாங்க. அந்த மாதிரி என்னோட படத்தை வெளியிடாம விட்டுற போறீங்கன்னு கெஞ்சுற மாதிரி. அதே மாதிரி அண்ணன் வந்து காங்கிரஸை சார்ந்தவர் பேசினாருங்க. என்ன பேசினாரு, இந்த மாதிரி தலைப்பை ஒட்டி பேசுங்க சார். இப்போ நம்ம உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். காங்கிரஸார் பேசினாருன்னு பதிவு பண்றேன். இந்த மாதிரி அண்ணன் எடப்பாடி அண்ணன் மேல குற்றச்சாட்டு சொன்னாரு, அதுக்குதான் கோர்ட்ல இருக்கு. அதுக்கான தீர்ப்பு RS பாரதி மூலமா நாங்க அதை போராடி அதை நாங்க வெளியே அதை சந்திச்சுட்டு இருக்கோம். சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி. இருக்குங்க, புரியுது. நீங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். சந்திரசேகரன் சார், அறிவாலயம் வாசலில் 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் நிக்கிற காங்கிரஸ் இன்னைக்கு அந்த நிலையில இருக்கு. அதனால நீங்க வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. சரி, நன்றி 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 சாரதி சார். சந்திரசேகரன், நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கையில் தொடர்ந்து மந்தம் காட்டுவது ஏன் காங்கிரஸ் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இதோடு சேர்த்து உங்களுடைய நிறைவு கருத்தையும் பதிவு செய்யலாம். சாரதி அவர்கள் சொல்லி இருக்கிறார், 25 சீட்டுகளுக்காக இன்னும் அறிவாலயம் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார். அதையும் சேர்த்தே சொல்லுங்க. அதிமுகவையும் பல நேரங்களில் காப்பாற்றி விட்டது காங்கிரஸ் தான்றத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பல நேரங்கள்ல அதிமுக கீழ்நிலையில் சென்று கொண்டிருந்தது காப்பாற்றி நான் பேசுறப்ப குறுக்க வராதிங்க, நிறைவு கருத்தை முடிச்சிடறேன், நீங்க பேசுறேன். அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கிறதோ அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பது கால வரலாறு. நீங்க
அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒரு விரும்பிய கட்சியாக, மக்கள் விரும்பும் கட்சியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு போல தீண்டத்தகாத கட்சியாக பாஜக இருப்பது மாதிரி இல்லை என்பதை முதல்ல பதிவுகின்றேன். ரெண்டாவது, வாஷிங் மிஷின்ல ஊழல் வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க பாஜக, அதனால தலைவர்கள் எல்லாம் விடுபட்டார்களான்னு கேள்வி எழுப்பினார். கிட்டத்தட்ட 23 தலைவர்கள் கடந்த 4-5 ஆண்டுகளில் பாஜகவில் சேர்ந்தவுடன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் வழக்கில் இருந்து, பல்வேறு வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பல உதாரணங்களோடு சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் அஜித் பவார், இதுல வெஸ்ட் பெங்கால்ல சுவேந்து அதிகாரி, அஸ்ஸாம்ல ஹேமந்த் பிஸ்வாஸ், இது போல பலரை அந்த கட்சி பாஜகவில் இணைந்தவுடன் விடுவித்திருக்கிறது என்பதை நம்ம பாக்குறோம். பாஜக இருக்கின்றதுல அகில இந்திய அளவில் தான் ஏதோ சுத்த சுயம்பு போல இருந்து கொண்டு மக்களை குற்றம் சொல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். தேர்தல் நிதி தலைப்பை ஒட்டி உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லிடலாம் சார். நிறைவான கருத்தை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு பல ஊழல் விஷயங்களில் 2 கட்சிகளும், பாஜகவும் சரி அதிமுகவும் சரி, ஊழல் விஷயம் கூட்டணியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஊழலை மறைப்பதற்கு இவர்கள் உதவுவதும், அதற்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று இவர்கள் சொல்வதும், இப்படி இந்த ஒரு கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை, திமுக கூட்டணியை பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்கள் பொது வெளியில் வைக்கப்படுகின்றன. அதற்கான கருத்து சுதந்திரம் எங்களுக்கு அணியில் இருக்கிறது என்பதை மட்டும் முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். நன்றி சார் சந்திரசேகரன் சார். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.